ஹலோ 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 சார், மலமேடு போலீஸ் பேசுறேன். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். என்ன பிரச்சனைங்க? இங்க வசந்தான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வாடகையில குடியிருக்காங்க சார். அந்த கிராய் அந்த வீட்டை ஸ்கூலுக்கு போறவில்ல. சரி. அதுல அந்த பக்கத்து அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணா வீட்டை காலி பண்ண சொல்லி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு சார். ஆ, ஆ. அந்த அம்மா காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலி பண்ண போறாங்க. இப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கடிதம் கொடுத்துட்டு போனாங்க. யாரு சார்? இப்பதான் சார், இப்பதான் பெட்டிஷன் கொடுத்துட்டு போனாங்க. யாரு சார்? இப்பதான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்க நினைக்கிறேன். பாரு, அந்த வீட்டு ஓனரு. ஓனரா? யாரு சார் அப்படின்னா? யாரு நீ பேசுறது? யாரு? இங்க வசந்தான்னு ஒருத்தவங்க சார். கிராய் வீட்டா யூனிவர்சிட்டி ஸ்கூலு சார். எஸ்ஐ சார் பேசுறாங்க. வீடுக்கு 500 ரூபா வாடகை இருக்காங்க, அதுதானே? ஆமா சார். அந்த வீட்டு ஓனர் தான் வந்து வீட்டை காலி பண்ண மாட்டாங்க, வீட்டை பழுது பார்க்கணும். வந்து 2 மாசமா சொல்லிட்டு வீட்டை காலி பண்ண மாட்டாங்க, அம்மாவும் பையன் வந்துகிட்டு அப்படின்னு போலீஸ்ல பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களுக்கு என்ன? இல்ல சார், அவரு தான் இப்ப அவரு ஒரு 10 நாளா ஒரு 5-6 நாளா வீட்டுல இல்ல சார் அவரு. ஆமா, ஜவுளிகள் வேலை பார்க்கறாரு. இல்ல சார், அது ஒரு 10 நாள் முன்னாடி வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. காலி பண்ணிக்கிறேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. சரி. நாளைக்கு ஜாமத்தை எடுக்க போகுது சார். சரி. அட்வான்ஸ் கேட்டிருக்கேன், அட்வான்ஸ் கொடுக்கல போயிருக்கு. நாளைக்கு வாங்கி கொடுப்போம். இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். அந்த பையன் வந்து இது கஞ்சாவை சாராயத்தை குடிச்சிட்டு வந்து அம்மா வந்து இப்ப கொலை முயற்சி பண்றான். நைட்டு இப்ப வந்து அடிச்சு அடிக்க பாக்குறான். ரைட். உங்க அம்மா வண்டி ஆஸ்பத்திரி அட்மிஷன் போடுங்க, அவரை நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப வீட்டுல ஜாமத்துக்கு முதலாம் போட்டு எல்லாம் வெளில நாளா வீட்டுல இருந்து. அதான் பண்ணி உங்க அம்மா வண்டி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடுங்க. இதே பக்கத்துல அந்த இருக்காங்க பாரு சார், கேட்டு பாருங்க சார் அந்த அக்காட்ட. அதான் வேணாங்க, நீங்க உங்க அம்மா வண்டி அட்மிஷன் போடுங்க. போலீஸ் பேசுங்க சார். வணக்கம் சார். உனக்கு என்னம்மா, உங்க வீட்டுக்காரர் கஞ்சாவை போட்டு அடிக்கிறாரா? இல்லைங்க சார், நான் இங்க கொண்டு வந்து அவங்கள வீட்டுல வச்சேன் சார். அதனால அவங்க வீட்டுக்காரங்க வந்து அது மாரி செஞ்சிருக்காங்க சார். அதனால இங்க அழுதுட்டு நிக்கிறாங்க. அதனால நானும் வந்து நிக்கிறேன் சார். அவங்க வீட்டுக்காரங்க வீட்டுல இருக்காங்க, வெளியில வர மாட்டாங்க. இல்லம்மா, இப்ப நைட்டு என்னப்பா உங்களுக்கு 11:30 மணிக்கு இப்ப என்ன, யாரு அழுகுறா, யாரு நிக்கிறா? அந்த வீட்டுக்காரங்கள தான் சார் அழுதுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்காரங்களோட கொண்டு போய் வாடகை வீட்டுல இருந்தவங்கள அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அழுகுறாங்க? அவங்க வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்களா சார். அந்த பொண்ணு எழுப்பி கூடாப்பா, எழுப்ப முடியுமா? நீங்க வீட்டை விட்டு வெளில போனா யாருக்கு அழுகுறாங்க? படுத்துக்கிட்டு காலைல வர வேண்டியதுதானே? அவங்கதான் வீட்டுல இருந்து வெளில வரலங்கிறீங்க. இவங்களை வீட்டை விட்டு வெளில இவங்க 2 மாசமா காலி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கம்மா போலீஸ் அவங்க. சரிங்க சார். பெட்டிஷன் கொடுத்து காலையில இந்த அம்மா ஆச்சு, நீங்க போலீஸ் வாங்க 10 மணிக்கு. அதுக்கே இந்த அம்மா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு ஓனர் எப்ப காலி பண்ண சொல்றாங்களோ காலி பண்ண வேண்டியது நம்ம வீட்டை. ஓசில இருக்காங்க, இவங்க வந்து வாடகை தானே இருக்காங்க சார். அவங்க சொல்லவே இல்ல சார், சொல்லலையா சார் அவங்க? அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லாம 2 மாசமா நாங்க வீட்டை ரிப்பேரா இருக்கு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இல்ல சார், சொல்லாம எப்படி? யாரும் சொல்லல சார். அடையாங்க சும்மா இருக்கீங்க. 500 ரூபா வாடகை, 500 ரூபா வாடகை கொடுக்குறீங்க. இது திட்டமிட்டு காலையில இதை பிரச்சனை பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது திட்டமிட்டலாம், பெரிய கொலை மெட்டெல்லாம் கிடையாது. அவங்க இந்தியா, நீங்க பாகிஸ்தான் கிடையாது சார். இல்ல ஒரு சார், இன்னொன்னு அவங்க வீட்டை காலி பண்ணுறது 10 நாளைக்கு முன்னாடி தான். எப்பயோ சொல்றாங்க. நானும் நீங்க ஓசில இல்ல வாடகை கொடுத்துதான் இருக்கீங்க சார். அவங்க ஒன்னும் அக்ரிமெண்ட் எனக்கு போட்டு தரல சார் அவங்க அந்த அம்மாவுக்கு. அதெல்லாம் வேணாம். அக்ரிமெண்ட் சட்டத்துல பெரிய இது என்ன அக்ரிமெண்ட் போடணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க? நீங்க இருக்கீங்க 500 ரூபா வாடகைக்கு இருக்கீங்க, என்ன அக்ரிமெண்ட் வேணும் உங்களுக்கு? ஆமா, அதுதான் சார். இப்ப என்னோட வாடகையை வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு சார். இப்ப அந்த அம்மாவுக்கு கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இருங்க, கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இத மாதிரி தாங்க பொதுவா போட்டு குழப்பறது. என்ன கோர்ட்ல வழக்கு நடக்குது? கோர்ட்ல உங்களுக்கு சொத்து வழக்கு ஒரு 1.5 கோடி சொத்து வழக்கு நடக்குது. யாருக்கு? மலர்மேடு மேல தெரியல, கண்ணு சுப்பிரமணியன் 2 பேர் மேல. அதுக்கு உங்களுக்கு என்ன? அவங்க மூலியமா தான் இந்த கொலை முயற்சி நடக்குது. ஓஹோ, சரி. நீ காலைல 10 மணிக்கு உங்க அம்மா வச்சு வந்துருங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க. சரி, ரைட். இப்ப வந்து வீட்டுல குடியிருக்க முடியல சார். இன்னும் 4 வீட்டுல தங்கி இருக்கேன். அங்கேயே 4 வீட்டுல இருந்துட்டு காலைல வாங்கலாங்க. இப்ப நைட்டு நாங்க யாரும் போலீஸ் அழைச்சு வர மாட்டோம். நைட்டு வர மாட்டீங்களா சார்? நைட் எல்லாம் யாரும் போலீஸ் அழைச்சு வர மாட்டோம், அங்க வர மாட்டோம். 4வது வீட்டுல இருந்துகிட்டு இப்ப ஏன் போன் பண்றீங்க சார்? உங்க வீட்டுல வீடு வந்து அடிக்க வரலாம், என்ன சார் பண்றது? அதுதாங்க, நீங்க 4வது வீட்டுல இருக்கீங்கன்னா கிளம்பி வாங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க. பெட்டிஷன் யார் மேல கொடுத்துருக்காங்க சார்? யார் மேல வேணாலும் கொடுக்கட்டும். நீங்க உங்களுக்கு என்னவோ நீ யார் மேல வேணாலும் கொடுக்கலாம். என்ன சார் என்ன சார் இந்த மாதிரி சொல்றீங்க? என்னன்னா ஒண்ணும் புரியல சார் எனக்கு. இல்லங்க, இப்ப 4வது வீட்டுல இருக்காங்க, கிளம்பி வாங்க. இல்ல சார், வீட்டுல இவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்காங்க எனக்கு. வீட்டுல அதெல்லாம் ஒரு தொந்தரவும் கிடையாது. அவன் வீட்டை விட்டும் அவன் பயந்துட்டு அவன் ஜவுளிகள்ல வேலை பாக்குறான். அவன் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கான். காலையில விசாரணைக்கு வாங்க.
நீ என்ன 1.5 கோடி 2 கோடிக்கிறீங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கீங்க, பெரிய பெரிய இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லையா சார்? சரி சார், சரி சார், ஓகே சார். இப்ப காலையில 8 மணிக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்க சார். நீங்க காலையில 8 மணிக்கு வாங்கன்னு சொல்ற, அவங்க எத்தனை மணிக்கு கொடுத்தாங்களா? சரிங்க சார், சரி, ஓகே சார். இப்ப வாடகை குடியிருக்கவங்க யாருங்க? உங்களுக்கு எப்படி வேணும்? வாடகை குடிக்கிறவங்க அம்மா சார். உங்க அம்மா. நீங்க என்ன பண்றீங்க? நான் வெளியில சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சர்வீஸ் பண்றீங்க? மொபைல் சர்வீஸ் பண்றேன். மொபைல் சர்வீஸா? ஆமா. எங்க மொபைல் சர்வீஸ் பண்றீங்க? எங்க சார்? கடையில தான். எந்த கடை சொல்லுங்க? கடையில எல்லாம் ஃபீல்டு ஒர்க் தான் சார் எல்லாமே. ஃபீல்டு ஒர்க்கா? ஆமா. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ படி முடிச்சிருக்கேன். எம்ஏ பிஎட் படிச்சிருக்கீங்க. கல்யாணம் ஆயிட்டா? மேரேஜ் ஆகல. நான் ஆகல. சரி, காலையில அம்மாவை வச்சுக்கிட்டு நீங்க வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. மணல்மேடு ஸ்டேஷனுக்கு உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்குங்க? மணல்மேடு ஸ்டேஷன் இதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு சார். அவ்வளவுதான். நீங்க காலையில வாங்க, அம்மா வச்சுருவாங்க. என்ன உங்க பிரச்சனையை கிளியர் பண்ணி விட்டுருவோம். இப்ப நைட்டே வந்து உட்காந்து பேசி கிளியர் பண்ண முடியாது இல்லங்க அது? இல்ல சார், இப்ப வீட்டை விட்டு நான் வெளில 4 வீட்டுல வச்சு வச்சிருக்கேன் சார். தொடர்ந்து அவன் என்னமோ எதிர்மனதார உங்க வீட்டுல அவனே வீட்டை திறக்க மாட்டாங்க. அந்த அம்மா வீட்டை திறக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கான் அவன் அப்படிங்கிறது. நீங்க கிளம்பி வாங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க. இல்லையா சார், இது ஒரு பாதிக்கப்பட்ட நாங்க போன் பண்றோம். என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அடிச்சு போய் வீட்டு அடிக்க வந்துட்டான் சார். அம்மா மயக்கம் போட்டு வந்து இந்த ஒரு வீட்டுல அடிச்சு வச்சிருக்கேன் சார். நான் அம்மா மயக்கம் போட்டு வந்தா 4 வீட்டு வச்சுனா ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேருங்க. ஏன் 4 வீட்டு வச்சிருக்கீங்க? ஆமா சார், வீட்டுக்குள்ள வந்து தண்ணி போட்டு அடிக்க வேணாம். சும்மாயாங்க பேசிக்கிறீங்க. 4 வீட்டுல வச்சிருக்கேன், எத்தனை வீட்டுல கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு உங்க அம்மாவை சேருங்க. மணல்மேல ஜீவிச்சு கொண்டு சேருங்க. இல்ல மாயன் அடிச்சிருப்பாங்க அவங்கள. சரி, நீங்க அவனை தூக்கி உள்ள வச்சிருவோம். சார், ஓகே சார். அதை விட்டு 4 வீட்டுல உட்காந்து 4 வீட்டுல டாக்டர் இருக்காரு சார். இந்த இருட்டுல இந்த நேரத்துல எப்படி சார் நாங்க போறது? ரொம்ப இருட்டு.